ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுக்கான 5வது மாடல் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேல்யூஸ் cannot be a probability? பின்வருவற்றுள் எது ஒரு நிகழ்தகவாக இருக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்கோம். ஏக நம்ம நிகழ்தகவுடைய வேல்யூ சொல்லும்போது சொல்லியிருப்போம். நிகழ்தகவுடைய வேல்யூ 0லேருந்து எதுக்குள்ளாடி இருக்கும் அப்படின்னா 1 வரைக்கும், 0லேருந்து 1க்குள்ளே இருக்கணும். பார்த்தீங்கன்னா 20%. 20%னா என்ன அர்த்தம்? 20/100 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 0.20. 0.2ங்கிறது 0 to 1க்குள்ளே தான் வரும். அப்போ இது நிகழ்தகவுடைய மதிப்பாக இருக்கும். 0.253 இதுவும் நிகழ்தகவுடைய மதிப்பு தான், 0 to 1க்குள்ளே. 0.5ங்கிறதும் 0 to 1க்குள்ளே தான். ஆனால் 1.001ங்கிறது 1 விட அதிகம். அப்போ இதுதான் நிகழ்தகவுடைய மதிப்பாக இருக்க முடியாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ரெண்டாவது கேள்வி, ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்கங்களின் நீளங்கள் 10 மீட்டர், 24 மீட்டர், 26 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அது வயலை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 20 செலவாகும் எனில் மொத்த செலவை காண்க. இப்போ சதுர மீட்டருக்கு இவ்வளோ செலவாயிருக்குன்றதால நம்ம முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா ½ × b × h. அப்போ ½ மொத்தம் 3 பக்கம் கொடுத்துருக்காங்க. இதில் எதை சார் பேஸு எதை ஹைட்டுன்னு எடுத்துக்கிறது அப்படின்னா, இது ஒரு செங்கோண முக்கோணம். பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 10, ஒரு பக்கம் 24, இன்னொரு பக்கம் 26. எப்படி இதோட செங்கோண முக்கோணம்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு பக்கத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் இதோட ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ இது பேஸ், இது ஹைட். 26 மட்டும் இது எடுத்து மாற்றி கூட எடுத்துக்கலாம். இதை பேஸு இதை ஹைட்னு கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் 26 மட்டும் பேஸாவோ ஹைட்டாவோ எடுக்க முடியாது. சரிங்களா, இது ரெண்டையும் மாற்றி எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ பேஸ் 10, ஹைட் 24, 1 2 12 24. அப்போ ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா 120. இது பரப்பளவு. ஒரு சதுர மீட்டருக்கு 20 ரூபா செலவு. அப்போ 120 × 20 பெருக்கணும் அப்படின்னா 12 24, 2 0 சேர்த்துட்டோம்னா ஸோ ஒட்டு மொத்தமாக எவ்வளோ ரூபாய் செலவாகும் அப்படின்னா 2400. ஆப்ஷன் ஏ. கேள்வி எண் 3, 3/16, 1/8, 1/12, 1/18 என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்க, 3/16, 1/8, 1/12, 1/18. ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஒவ்வொன்றுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன, இல்லை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணோன்னா இந்த இடத்துல நம்ம அடுத்த உறுப்பு என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, இது ஆக்சுவலாக அவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெருக்கு தொடர் வரிசை, அதாவது ஒரு ஜிபியில் எடுத்திருக்காங்க. ஜிபி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பரால் பெருக்கிக்கிட்டே வர்றது தான் ஜிபி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால் வகுத்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், 1/8/3/16 இப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ இது வகுத்தோன்னா 1/8 2 வகுத்தில் இருக்கிறதால தலைகீழாக மாறும். 16/3, 1 8 2 16. அப்போ என்ன கிடைக்குது? 2/3. அதாவது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நம்பரையும் 2/3 பெருக்கியிருக்காங்க. பாருங்களேன், 3/16 × 2/3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 2 8 2 16. பாருங்க, அடுத்த நம்பர் 1/8 கிடைக்குது. இந்த 1/8 மறுபடியும் என்ன பண்றோம்? 2/3 பெருக்கிறோம். 1 2 4 2 8. அப்போ என்ன கிடைக்குது? 1/4 3 12. இந்த 1/12 மீண்டும் என்ன பண்றோம் அப்படின்னா 2/3 பெருக்கிறோம். 1 2 6 2 12. அப்போ 1/6 3 18. புரிஞ்சு முடியுதா? ஸோ ஒரு நம்பரையும் 2/3 பெருக்குனா அடுத்த நம்பர் கிடைக்குது. அப்போ இந்த 1/18 நம்ம என்ன பண்ணுறோம்னா 2/3 பெருக்கிறோம். 1 2 9 2 18. அப்போ 1/39 27. அப்போ ஆன்சர் 1/27. ஓகேங்களா. அதுதான் 4. ஃபைண்ட் த சம் ஆஃப் த டேர்ம்ஸ் 1 + 3 + 5 + 55 கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஒற்றைப்படை எண்களுடைய கூடுதல். ஒற்றைப்படை எண்களுடைய கூடுதலுக்கு நம்ம 2 ஃபார்முலா சொல்லியிருப்போம். அதில் இந்த ஃபார்முலா சொல்லியிருப்போம், L + 1/2 the whole square. L அப்படிங்கிறது லாஸ்ட் நம்பர். இங்கே லாஸ்ட் நம்பர் என்னது? 55 + 1/2 the whole square. 55 1 கூட்டினா 56/2. 56 2ஆல் வகுத்தோன்னா 28. அப்போ 28 ஸ்கொயர் தான் ஆன்சர். 28 ஸ்கொயர் 784. சரிங்களா, ஒற்றைப்படை எண்களுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா L + 1/2 the whole square. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 3 5 7 55 வரைக்கும் எழுதியும் ஆட் பண்ணலாம். ஓகேவா. அடுத்ததா 5, தொடரின் அடுத்த உறுப்பை காண்க. 30 45 90 225 675. ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 30 1.5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 30 1.5ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 45. 45 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 45 2ஆல் பெருக்கணும்னா 90. 90 2.5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படின்னா என்ன கிடைக்கும்? 180 ஒரு 45 225. 225 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 675. என்ன பண்ணியிருக்கோம்னு தெரியுதா? அப்போ 1 2 2 3. அப்போது இந்த 675 எதால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 3.5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3.5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதுக்கான ஆன்சர் கிடைக்கும்.
ஒன்று அங்கேயே பண்ணி பார்க்கலாம், இல்லை தனியாக எடுத்து கூட 35 போட்டு நீங்கள் தனியாக கூட பாயிண்ட் வச்சுக்கலாம். 5 25 மீதி 2 7 35 37 மீதி 3 6 33 33 5 15 7 21 6 18 20 5 2 6 3 2 ஒரு சாந்தள்ளி புள்ளி வச்சோன்னா 2362.5. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அவங்க மல்டிப்ளை பண்ணியிருக்க விதம் புரியுதா? 1 2 2 3 3 இந்த லாஜிக்கில் மல்டிப்ளை பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? 6வது கேள்வி, ஏபிசிடி என்ற ஆங்கில எழுத்துக்கள் முறையே 2 4 6 8 என்ற எண்ணை குறிக்கின்றன எனில் இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஏவுக்கு 2 அப்படின்னா 2/2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1. ஸோ 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் பிக்கு 4/3 ஸ்கொயர் கேன்சல் ஆகாது இல்லையா? அப்போ நன்னாங்க 16/3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் சிக்கு 6. அப்போது 2 4 3 2 6 அப்படின்னா 3 ஸ்கொயர் 9/2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் டிக்கு 8. ஸோ 8 ஸ்கொயர் 64 5 ஸ்கொயர் 25. இப்போ இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? இப்போ பாருங்கள், 9 4 25 எல்சிஎம் எடுக்கிறீங்கன்னா 25 நாள் 100 109 900. அப்போ கீழே கண்டிப்பாக நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா 900 வரப்போகுதுன்ட்டு. மேலே என்ன வருதுன்னு தான் பாருங்கள், இங்கே கீழே 2 இடத்துலையும் 900 கிடையாது. அப்போ இது கிடையாது, இது இடத்துல தான் ஏதோ ஒன்று ஆன்சர். அப்போ 900ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே 900, இங்கே 9 வந்துடுச்சு. அப்போ இதை 100ஆல் பெருக்கணும் அப்படின்னா 1600. இங்கே 4 வந்துடுச்சு. ஸோ 9 × 25 அப்போ 225ஆல் பெருக்கிறோம் இதை. கரெக்டாக? ஏன்னா 4 வந்துடுச்சு, நம்ம மொத்தமாக தான் பெருக்கிருக்கோன்றதால இதை 225ஆல் பெருக்கிறோம். அப்போ பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 9 45 மீதி 4 29 18 22 29 18 20 2025 ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 25 வந்துருச்சு. அப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 64 36ஆல் பெருக்கிறோம். ஸோ 64 36ஆல் இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய சம்மாக இருக்கும், கொஞ்சம் வேகமாக போட தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. அப்போ இது கூட பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்குது? 2304. இப்போ மேலே இருக்கிற இந்த 4 நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. 2304 ப்ளஸ் 2025 ப்ளஸ் 1600 ப்ளஸ் 900. இந்த 4 நம்பரையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6829/900. அப்போ இது பாருங்கள், அது 2 நம்பரை மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. 829 892 சொல்லிட்டு அது மட்டும் கொஞ்சம் கவனமாக ஆட் பண்ணணும். சரிங்களா? இவ்வளோ தான். அடுத்தது கேள்வி எண் 7, சுருக்குக. இதில் பாருங்களேன், இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளாடி என்ன நம்பர் வேணாலும் இருக்கட்டும். பவரில் 0 இருக்குது. பவரில் 0 இருந்தால் என்னவாயிடும்? 1 இன்ட்டு 4 பவர் மைனஸ் 1னா 1/4, 4 பவர் மைனஸ் 2னா 1/4 ஸ்கொயர் அப்படின்னா 16. அதே மாதிரி இதை என்ன எழுதலாம்? 64 பவரில் 1, அது பிரச்சனை இல்லை. அப்போ இங்கே எல்சிஎம் எடுத்தோன்னே 1ஆல் பெருக்கும்போது எதுவும் மாறப்போகிறதுன்றதால பிரச்சனை இல்லை. 64 எல்சிஎம் எடுக்கிறோம். 16 நாங்கள் 64. அப்போ 16 நாங்கள் 64. அப்போ மேலே 4 ப்ளஸ் 1 அப்போ 20 21/64. என்ன இந்த எல்சிஎம் எடுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு செஞ்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? 8 இதில் பாருங்கள், ஒரு 4 நம்பர் 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த எண் தொடரில் உள்ள ஒவ்வொரு எண்ணிலும் முதல் மற்றும் 3ஆம் இலக்க எண்களை பரிமாற்றம் செய்த பின் ஃபஸ்ட்டு லாஸ்ட் நம்பரை ஃபஸ்ட் நம்பரையும் 3ஆம் நம்பரையும் மாற்ற சொல்கிறாங்க. இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட் நம்பரையும் 3ஆம் நம்பரையும் மாற்றலாம். 2 3ஆவது நம்பராக போயிடணும். 6 இங்கே வந்துடணும். 6 7 2 4. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஃபஸ்ட் நம்பரையும் 3ஆவது நம்பரையும் இடம் மாற்ற சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 8 9 7 3, இங்கே 6 8 9 2, இந்த நம்பர் என்ன வரும்? 9 4 5 3 7 2 6 8. இப்படி மாற்றின பிறகு கிடைக்கும் எண்களை ஏறு வரிசையில் எழுதும்போது, அப்போ ஏறு வரிசையில் எழுதணும். ஏறு வரிசைனா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். பாருங்கள், இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து. இப்படி எழுதும்போது வலதுபுறத்தில் இருந்து, அதாவது லாஸ்ட்ல இருந்து, வலதுபுறம் தானே, லாஸ்ட்லேருந்து 2ஆவது நம்பர், இது 5ஆவது நம்பர், இது 4ஆவது நம்பர். அப்போ இந்த நம்பர் இருக்கும் 8 9 7 3. இது இடம் மாற்றினதுக்கு பின்னாடி கிடைக்கும் 2ஆவது எண்ணானது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 8 9 7 3 அப்படிங்கிறது கரெக்டாக. நாங்கள் கேட்குறது ஃப்ரம் எழுதும்போது வலதுபுறத்திலிருந்து 2ஆவதாக கிடைக்கும் எண்ணானது எந்த நம்பர் கிடைக்குது? 8 9 7 3. புரிஞ்சு முடியுங்களா? சரியா? இதில் இன்னொரு ஆன்சரையும் நம்மளால சொல்ல முடியும். 2ல் எது சொன்னாலும் கரெக்டுன்னு தான் சொல்லுவாங்க. இது நமக்கு வந்த ஆன்சர். ஆனால் கொடுத்துருக்கிறதுலேருந்து தான் நம்ம ஆன்சர் சொல்லணும் அப்படின்னும் போது நமக்கு ஆன்சர் இப்படி மாறி வரும்போது 7 9 8 3 வரும். பாருங்கள், அவங்க அந்த ஆன்சரையும் வச்சுருக்காங்க. ஸோ 2ல் எது இருந்தாலும் நமக்கு சரிதான். சரிங்களா? அசெண்டிங் ஆர்டர், தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் வில் பி த செகண்ட் பொசிஷன் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். ஆக்சுவலாக ஆன்சர் வந்ததுக்கப்புறம் எந்த நம்பர் இருக்குன்ற அர்த்தத்தில் கேட்குறாங்கன்னா இது.
முதல்ல இருக்கிறதுல இருந்தே அவங்க கேட்குறாங்க அப்படின்னும் போது இந்த ஆன்சரை சொல்லலாம். ரெண்டுத்துல எதை சொல்லியிருந்தாலும் ரைட் சொல்லுவாங்க. சரியா? அடுத்ததான் 9. ஒரு கூட்டுத்தொடரின் முதல் உறுப்பு 9, பொது வித்தியாசம் 7 எனில் அந்த கூட்டுத்தொடர் வரிசையை காண்க. முதல் உறுப்பு 9. அப்போ ஆன்சர் 9லேருந்து தான் ஆரம்பிக்கணும். இது 0லேருந்து ஆரம்பிச்சிருக்கு, 37லேருந்து, ரெண்டும் வராது. பொது வித்தியாசம் 7. அப்போ 9 கூட 7 7ஆக கூட்டணும். 9 கூட 7 கூட்டினா 16, 16 கூட 7 கூட்டினா 23, 23 கூட 7 கூட்டினா 30. அப்போ இதுதான் கரெக்ட். இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், நடுவில் ஒரு நம்பரை விட்டுட்டாங்க. சரியா? 10. XYZ ஆகியோர் ஒரு வேலையை முறையை 5, 8, 12 நாட்களில் முடிப்பர். XYZ மூவரும் சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 49,000 வழங்கப்படும் எனில் தனித்தனியே பெறும் பங்குகளை காண்க. இந்த கொஸ்டின் மெத்தடாக போட்டோம்னா ரொம்ப பெருசாக போகும். இதில் ஒரே ஒரு சின்ன ஐடியா தெரிஞ்சிருந்தால் போதும். என்ன அப்படின்னா, அவங்க இதில் யார் வேலையை சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும். வேலையை சீக்கிரம் முடிக்கிறவங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும். இதில் யார் சீக்கிரம் முடிக்கிறா? இங்கே எக்ஸ் 5. அப்போ முதல் ஆளுக்கு தான் அமௌண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ஆன்சரில் ஃபஸ்ட்டு நம்பர் வேல்யூ அதிகமாக இருக்கணும். இருக்கான்னு பாருங்கள். இல்லை, இங்கே 3வது நம்பர் அதிகமாக இருக்குது, இங்கே 2வது நம்பர் அதிகமாக இருக்குது, இங்கே 3வது நம்பர் அதிகமாக இருக்குது. அப்போ இது கிடையாது. ஸோ ஆன்சர் மீதி இருக்கிறது எதுனா பி தான் சரியான விடை. உங்களுக்கு புரிஞ்ச முடியுதான்னு பாருங்கள். 2 பேர் 3 பேரை கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் யார் வேலையை சீக்கிரமாக முடிக்கிறாங்களோ அவங்களுக்கான அமௌண்ட்டு தான் அதிகமாக இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆன்சரை ஈஸியாக சொல்லிட முடியும். சரியா? அடுத்தது 11. 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க. பாருங்க, 25 பேரோட மதிப்பெண் 78.4, 96ங்கிறத 69ன்னு எடுத்திருக்காங்க. அப்போ கம்மியாக எடுத்திருக்காங்க. ஸோ ஆன்சர் வரும்போது அப்போ மாற்றி எடுக்கிறோம். கரெக்டாக? அப்போ ஆன்சர் அதிகமாக வரணும். ஸோ 78.4 விட அதிகமாக தான் வரும். பாருங்கள், 77.3ங்கிறது அதை விட கம்மி, 78.24ங்கிறதும் அதை விட கம்மி. இது 2 மட்டும்தான் அதிகம். 78.42 79.48. நான் சொல்கிறது புரியுதா? 96 69ன்னு எடுத்துகிட்டு இருக்காங்க, கம்மியாக எடுத்திருக்காங்க. அப்போ ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக அதை விட அதிகமாக தான் வரும் இல்லையா? ஸோ அதை வச்சு தான் 2 ஆன்சர் கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். எவ்வளோ கம்மியாக எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 96ல் 69 கழிச்சோன்னா 27 கம்மியாக எடுத்திருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர்? 25 பேர். இந்த 27 25ஆல் வகுக்கிறோம். பாருங்கள், ஓர் 25 25, மீதி 2 வராது. அப்போ 0, இன்னொரு 0 சேர்த்துக்கிட்டோம்னா 200. 225 வகுத்தோம்னா 8. ஏற்கனவே என்ன சராசரி சொன்னாங்க? 78.4. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 1.08. கம்மியாக எடுத்திருக்காங்க, அதனால் கூட்டுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? 79.48. பி தான் இதற்குண்டான சரியான விடை. ஓகேவா? அடுத்தது 12. 14 அலகுகள் பக்க அளவு உள்ள ஒரு சதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவு. பாருங்கள், இது ஒரு சதுரம், இதுலேருந்து ஒரு வட்டத்தை வெட்டி எடுக்கிறாங்க. பக்க அளவு எவ்வளோ இருக்குன்னா 14. கரெக்டாக? வட்டத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா πr². இதோட பக்க அளவு 14னா அதோட ரேடியஸ் அப்போ என்ன வந்துடும்? 7. ஸோ 22/7 × 7², அதாவது 7 × 7. அப்போ 7 7 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 22 7 பெருக்கணும்னா 154. அப்போ அந்த வட்டத்தினுடைய பரப்பளவு என்னவாக இருக்கும்னா 154 சதுர அலகுகள். ஓகேவா? 13. ஒரு கனச்சதுர வடிவ நீர் தொட்டியானது 8000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க. 8000 லிட்டர். லிட்டர் முதல்ல நம்ம என்னவா மாற்றணும் அப்படின்னா கியூபிக் மீட்டராக மாற்றணும். எப்படி கியூபிக் மீட்டராக மாற்றலாம்னா இந்த 3 0 விட்டுட்டோம்னா போதும். அப்போ 8. கரெக்டாக? கனச்சதுரத்தினுடைய பக்க அளவுக்கு பரப்பளவு கன அளவுக்கு ஃபார்முலா a³. அப்போ a³ 8னா ஏவோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 2. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 மீட்டர். ஓகேங்களா? அடுத்ததான் 14. 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் 4400 ஆனது ரூபாய் 4851ஆக எடுத்துக்கொள்ளும் நேரம் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், 4400 ரூபான்றது 4851 ரூபா ஆகுது. அப்போ எவ்வளோ வட்டி கிடைக்குதுன்னா 451 ரூபா வட்டி கிடைக்குது. 4400க்கு 10% வட்டி. அப்போ 10% அப்படின்னா என்னவாகும்? 440 ரூபா. ஒரு வருஷத்துக்கு 440. இது இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், அரையாண்டுக்கு ஒரு முறை. அப்போனா வருஷத்துக்கு 10%, அரையாண்டுக்கு ஒரு முறைனா 5% தான். அப்போ நம்ம கணக்கு பண்ணும்போது என்ன பண்ணோம்னா 4400க்கு 5% தான் கணக்கு பண்ணணும். அப்போ 4400க்கு 5% அப்படின்னா என்ன கிடைக்கும்? 220. ஸோ முதல் 6 மாதத்துக்கு 220 ரூபா, அடுத்த 6 மாதத்துக்கு அதே மாதிரி இன்னொரு 220 இல்லை அதோட அதிகம். அப்படி பார்க்க போனால் கூட ஒரு 440, இன்னொரு 10 ரூபா 15 ரூபா சேர்ந்து வரும். கரெக்டாக? ஸோ 2 6 மாதம், 2 6 மாதம்ன்றது ஒரு வருஷம். ஸோ ஆன்சர்
ஒரு ஆண்டு. ஓகேவா? கேள்வி எண் 15. A/B ஈக்குவல் டு 3:7, B/C ஈக்குவல் டு 7:6. ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் C அண்ட் A. சிக்கும் ஏவுக்கும் கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இதை சொல்லியிருக்கோம். A/B/C எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. 3:7, இது 7:6. அப்போ இந்த 7 தூக்கி இந்த இடத்துல போட்டுறோம். இந்த 7 தூக்கி இது நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போடும்போதே சொல்லியிருக்கோம். கரெக்டாக காலை எழுந்துடன் கணக்கில் 7 3 21. அவங்க கேட்டிருக்க பி தேவையில்லை, பி விட்டுலாம் கூட நீங்கள். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது C A1 தான். 6 7 42. கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேங்க. ஓர் 21 ஈர் 21. முதல்ல இருக்கிறது A, ரெண்டாவது இருக்கிறது C. ஆனால் அவங்க முதல்ல சியை கேட்டிருக்காங்க, அப்புறம் தான் ஏவை கேட்டிருக்காங்க. ஸோ சியோட வேல்யூ 2, ஏவோட வேல்யூ 1. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2:1. ஓகேங்களா? கேள்வி எண் 16. ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி விதத்தில் தொகை ரூபாய் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, 3 வருஷத்துல 12% வட்டி விதத்தில் 17,000 ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்த தொகையை சொல்லியிருக்காங்க. இங்கே கீழே இருக்கிற இதுலேருந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம இதில் இப்போ எவ்வளோ இதிலேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ எப்படின்னா ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். 13,500, 12,500, 12,000, 11,500. இதெல்லாம் 500 500 சொச்சமாக இருக்குது. இது முழு நம்பராக இருக்குது. அதனால் நான் முதல்ல இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், இதில் 1%. இதில் 1%னா 120. கரெக்டாக? இவங்க கேட்டிருக்கிறது 12%. 1% அப்படிங்கிறது 120. அப்போ 12%ங்கிறது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 12 144, 1,440 ரூபா. அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி 1,440. ஸோ 3 வருஷத்துக்குன்னா 0 3 12 3 12 மீதி 13 மீதி 1 1 3 1 4. 3 வருஷத்துக்கு 4,320 ரூபா கிடைக்குது. அமௌண்ட்டு 12,000 ரூபாய், வட்டி 4,320. அப்போ 16,320 ரூபா தான் டோட்டல் அமௌண்ட் வருது. ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது 17,000. ஸோ 12,000 போட்டால் 16,000 தான் கிடைக்குது. அப்போ 12,000 கிடையாது. கண்டிப்பாக 12,000 விட அதிகமாக தான் போட்டிருக்கணும். அப்போ 11,500 கிடையாது. கரெக்டாக சொல்கிறது புரிஞ்சு முடிஞ்சுங்களா? ஸோ 12,000க்கு 16,320ன்னா 11,500 அதை விட கம்மியாக தான் வரும். ரைட்டா? சரி, இப்போ இருக்கிறது 2 ஆன்சர் தான். ஒன்று 13,500, இன்னொரு 12,500. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றத்தை எடுத்துக்கிட்டு கண்டுபிடிச்சிட்டோன்னா இன்னொன்று ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ இங்கே வரேன். பி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1% அப்படிங்கிறது 125 ரூபா. நமக்கு 12% வேணும். ரைட்டா? நீங்கள் இதை 4% கண்டுபிடிச்சிட்டு கூட 3 பிரிக்கலாம். 4 3 12. 4% அது 4 பிரிக்கணும் என்னவாகும்? 500 ரூபா. ஏன் பண்ணுறேன்னு தெரியுதா? ஒரு நாள் 4, 125 நாள்னா 500. 4 3 12. அப்போ 12%னா இதை 3 பெருக்கிறேன். 5 3 15. புரிஞ்சு முடியுதுங்களா? ஸோ ஒரு வருஷத்துக்கு 1,500 அப்படின்னா 3 வருஷத்துக்கு 4,500. அமௌண்ட் ஒரு 12,500, இன்ட்ரெஸ்ட் ஒரு 4,500 கூட்டணும் அப்படின்னா 0 7 17 17,000 வந்துருச்சு பாருங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 12,500. இதை போட்டால் இப்போ வராது. கரெக்டாக? இவ்வளோ தான். சரிங்களா? மெத்தடாக போடணும் அப்படின்னா அது ரொம்பவே A = P + I போட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? 17. ஆண்டுக்கு 6% வட்டி வீதத்தில் ஒரு தொகை ரூபாய் 17,800 எத்தனை ஆண்டுகளில் 19,936 மாறும்னு கேட்டிருக்காங்க. நம்ம இது மாதிரி தனி வட்டி கூட்டு வட்டிக்கலாம் தனியாகவே டிஎன்பிஎஸ்சிக்காக வீடியோ போட்டிருப்போம். டெட்டுக்காக போட்டிருக்க மாட்டோம். டிஎன்பிஎஸ்சிக்காக போட்ட வீடியோ இருக்கும். நான் என்ன உங்களுக்கு அதோட லிங்க்கை குரூப்பில் அனுப்பி விடுறேன். நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னும் நிறைய ஷார்ட்கட்லாம் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஓகே, இதில் பாருங்கள். 17,800 19,936, 19,936, 17,800 அப்போனா வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 2,136 ரூபா. 6% வட்டி. ஸோ இதுக்கு 6% வட்டி கண்டுபிடிக்கிறேன். 1% அப்படின்னா 178. 1%னா 178. அப்போ 6% அப்படின்னா 6 பெருக்கிறேன். 8 48 மீதி 4, 7 42, ஒரு 4 46, 4 ஒரு 6 4 10. ஸோ ஒரு வருஷத்துக்கு வட்டி 1,068 ரூபா. நமக்கு மொத்தமாக எவ்வளோ வட்டி இருக்கணும்? 2,036 ரூபா. 2 வருஷத்துக்கு போட்டு பார்க்கலாமா? 8 2 16, 6 2 12, 1 2 முடிஞ்சிச்சு பாருங்கள். 2,136 ரூபா. ஸோ எவ்வளோ வருஷத்தில் இந்த வட்டி கிடைக்கும் அப்படின்னா 2 வருடங்களில் இந்த வட்டி கிடைக்கும். முடிஞ்சிச்சு பாருங்கள். சொல்கிறது புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? சரிங்களா? அந்த கீழே இருக்கிற ஆன்சரை வச்சோ இல்லை அவங்க சொன்ன அந்த தொகையிலிருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். மெத்தட் எதுவுமே ஃபார்முலா வச்சு போடவே இல்லை நம்ம. சரியா? 18. குமரனிடம் ரூபாய் 6,000 உள்ளது. அதனை விமலா மற்றும் யாழினிக்கு 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார். இருவருக்கும் கொடுக்கப்பட்ட விகிதத்தில் கிடைக்கும் தொகை எவ்வளவு? யார் யாருக்கு பிரிக்கிறாங்க? விமலாவுக்கும் யாழினிக்கும். கொஸ்டின் கேட்டிருக்கிறதும் விமலாவுக்கும் யாழினிக்கும் எவ்வளோ கிடைக்கும்? ஆன்சரில் பாருங்கள். குமரனுக்கும் விமலாவுக்கும் கொடுத்துருக்காங்க, குமரனுக்கும் யாழினிக்கும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு நம்ம ஆன்சர் கிடையாது. விமலா யாழினி ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. விமலாவுக்கு 2 பங்கு, யாழினிக்கு 3 பங்கு. ஸோ விமலாவுக்கு கம்மி, யாழினிக்கு அதிகம். பாருங்கள், விமலாவுக்கு கம்மி,
யாழினிக்கு அதிகம். ஆனால் இங்கே பாருங்கள் யாழினி கம்மியாக இருக்குது, விமலாவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இது ஆன்சர் கிடையாது. அப்போ விமலாவுக்கு கம்மி, யாழினிக்கு அதிகம். ஆன்சர் ஏதாவது இருக்கணும்னா சரியான விடை. கொஷின் ஆன்சரே போட்டு பார்க்கல பாருங்கள், ஒரு ஸ்டெப்பு கூட ஆன்சர் போடல. இவங்க சொல்லியிருக்கிற ரேஷியோலேருந்து எப்படி ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுன்றதை டைரெக்டாக சொல்லிட்டோம் பாருங்கள். இப்படி தான் யோசிக்கணும். சரியா? 19 7:5 x/25க்கு சமம் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. 7:5ன்றது x/25க்கு சமம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்தையும் பெருக்கிறேன். 5 25. அப்போ இதையும் என்ன பண்ணோம் அப்படின்னா 5ஆல் பெருக்கணும். 7 5 35. 2 விதங்கள் சொல்லியிருப்போம். ஒன்று இந்த லாஸ்ட் நம்பரை வச்சு அப்படியே இங்கே 5 5ஆல் பெருக்கினா 25. அப்போ 7 5ஆல் பெருக்கினா 35ன்னு சொல்கிறது. இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் வச்சு நீங்கள் எந்த ஐடியாவில் யூஸ் பண்ணாலும் சரிதான். ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்கினா வர ஆன்சர் நடுவில் இருக்கிற 2 நம்பரை பெருக்கினா வர ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 7 25 பெருக்கின ஆன்சர் 5 எக்ஸையும் பெருக்கினா வரது ஈக்குவலாக இருக்கும். 1 5 5 25. ஸோ 7 5 35. எப்படி போட்டிங்கனாலும் ஒரே சேம் ஆன்சர் தான். ஓகேவா? அடுத்ததாக 20 24 மற்றும் 32 ஆகிய எண்களின் மீ போ மா காண்க எல்சிஎம். 24 32 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். நான் 4ஆம் வாய்ப்பாட்டோட போடுறேன். 6 நாங்க 24, 8 நாங்க 32. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடு 3 2 6, 4 2 8. இதுக்கு மேலே எந்த வாய்ப்பாட்லையும் வராது இல்லையா? 4 2 8, 8 3 24, 24 × 4 4 16, 96. அப்போ இதோட எல்சிஎம் என்ன கிடைக்குது அப்படின்னா 96, 96. ஓகேவா? 21 எல்சிஎம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. 2t² - 5 2t² - 5t - 3 ஃபேக்டரைசேஷன் பாருங்கள். 2 3s are 6, மைனஸ் இருக்கிறதால -6, ஆட் பண்ணால் -5 வரணும். 6 1 6 -6. t² கேடு 2ங்கிறதால பைல் 2 வச்சுக்கிறோம். 1 2 3 2 6. அப்போ எப்படி எழுதலாம்? t - 3 × 2t + 1. எப்படிங்க சார் இதை போட்டீங்க அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். இருபடி சமன்பாடுகளை காரணிப்படுத்துதல், ஃபேக்டரைசேஷன், மேத்ஸ் பேலஸ் அப்படின்னு போட்டு தேடினீங்க அப்படின்னாலே இந்த ஃபேக்டரைசேஷனோட வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அதில் இது எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். சரியா? ஸோ இதை பிரிச்சிருக்கோம். அடுத்ததாக 2t² - 18. 2 வெளியே எடுத்துடலாம். பேலன்ஸ் என்ன இருக்கும்? t² - 9. 2t² - 9 எப்படி எழுதலாம்? 3². அப்போ 2a² - b². ஸோ t + 3 × t - 3. கரெக்டாக? ஸோ மேலே கொடுத்ததை இப்படி பிரித்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை. செகண்ட் ஈக்குவேஷனை இப்படி பிரிச்சிருக்கோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மீ போமா. முதல்ல எது காமனாக இருக்கோ அதை எழுதணும். ரெண்டுத்துல எது காமனாக இருக்குது? t - 3. அப்போ t - 3. எது எக்ஸ்ட்ராவாக இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதணும். பாருங்கள், வெளில இங்கே ஒரு 2 எக்ஸ்ட்ரா இருக்குது, 2. அடுத்ததாக ஒரு t + 3 எக்ஸ்ட்ரா இருக்குது, t + 3. அடுத்ததாக ஒரு 2t + 1 எக்ஸ்ட்ரா இருக்குது, 2t + 1. ஸோ இதுதான் நமக்கான எல்சிஎம். HCF இருந்தால் எது காமனாக இருக்கோ அதை மட்டும் எழுதிடலாம். ஸோ 2 × 2t + 1, t + 3, t - 3. சி தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களா? 22 இதோட HCF கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இது நம்ம காலை எழுந்தவுடன் கணக்கில் போடும்போதே பார்த்தது தான். எதுவுமே காமனாக இல்லை. காமனாக இல்லைன்றதால HCF என்ன வந்துடும் அப்படின்னா 1. ஏதாவது டேர்ம் காமனாக இருந்தால் அதை எழுதணும். அதில் எது பவர் கம்மியாக இருக்கோ அதை எழுதணும். இங்கே பாருங்கள், a - b, b - c, c - a. காமன் எதுவும் இல்லைன்றதால இதோட HCF 1. 23 2 எண்களின் மீ போவா 11, மீ போமா 7700, ஒரு எண் 275 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு எல்சிஎம் HCFும் கொடுத்துட்டாங்க. HCF 11, எல்சிஎம் 7700. ரெண்டுத்தையும் பெருக்கிட்டு ஒரு நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க? 275. அதனால் வகுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், ஒரு 11 11, ஈர் 11 22, மீதி 5, I 11 55. 5ஆம் வாய்ப்பாடு I 5 25, 1 5 5, I 5 25, 4 5 20, 0. மீண்டும் 5ஆம் வாய்ப்பாடு 1 5 5, 3 5 15, 4 5ஆம் வாய்ப்பாட்டில் வராது, 0 8 5 40. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 308. சரிங்களா? இதுவும் நம்ம எல்சிஎம் HCF டாபிக் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதில் செகண்ட் டைப்பில் சொல்லியிருப்போம். அதான் முன்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் ரொட்டீனாக டெய்லியும் சொல்கிற கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க அப்படின்றது. 24 ஓர் எண்ணின் மதிப்பை 30% குறைத்தால் 100 கிடைக்கிறது. இதில் அந்த எண்ணை காண்க. இது நம்ம 21வது நாளில் போடும்போது இந்த மாடலில் 2 கொஷின் பார்த்துருந்தோம். பாருங்கள், 30% குறைக்கிறோம், அதாவது 70%. 70%ங்கிறது 100. அப்போனா அந்த எண் 100%ங்கிறது எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்கள், 100 ÷ 70. இந்த பெருக்கல், இந்த 70 டிவைடில் கொண்டு போயிடும். இன்ட்டு அவங்க கேட்குறது அந்த எண்ணை 100%. அப்போ இன்ட்டு 100. 0 0 கேன்சல் ஆகிடும். 100 × 10 1000 கீழே என்ன நிற்குதுன்னா 7. அப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்னா 1000/7. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? 25
மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் 4500க்கு விற்பதால் அவருக்கு 10% நஷ்டம் ஏற்படுகிறது. 5% லாபம் பெற வேண்டுமெனில் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? இதுவும் நம்ம 21வது நாளில் பார்த்தா அதே மாடல் தான். 10% நஷ்டம் அப்படின்னா எவ்வளோக்கு விற்றுருக்காரு? 90%. ஸோ 90% அப்படிங்கிறது 4500. அவங்க என்ன கேட்குறாங்க? 5% லாபம். அப்போ லாபம்னா 100 கூட 5 கூட்டினா 105% எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ போன கேள்வி பார்த்த மாதிரியே தான் 4500 பை இந்த 90 கீழே கொண்டு போயிடுறோம் இன்ட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 105% கேட்டிருக்காங்க. சரியா? 0 0 கேன்சல் ஆகிடும். 1 5 5 1 9 9 I 9 45 0. அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கிறேன். 0 I 5 25 1 5 5. அப்போ அவர் என்ன விலைக்கு விற்றுருப்பாருன்னா 5250 ரூபாய்க்கு விற்றுருப்பாரு. ஆப்ஷன் டி. முடிஞ்சிச்சு பாருங்க. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சரியா? 26. 2 முறையான பகடைகள் உருட்டப்படும் பொழுது முகமதிப்புகளின் பெருக்கல் பலன் 4 அல்லது முகமதிப்புகளின் வித்தியாசம் 5ஆக இருக்க நிகழ்தகவு. இது நம்ம ஏற்கனவே நிகழ்தகவுக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதில் நம்ம இதை பற்றின இந்த 4வது டைப்பு 4 5வது டைப்பில் அதை சொல்லியிருப்போம். சரியா? முகமதிப்புகளின் 2 பகடைனாலே கீழே என்ன வந்துடும்? 36. பெருக்கல் பலன் 4 வரணும். அப்போ பெருக்கல் பலன் 4 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவில் ஒரு நாள் 4, செகண்ட் ரோவில் 2 4, தேர்ட் ரோவில் வராது, ஃபோர்த் ரோவில் 4 1 4. அப்போ 3 ஆன்சர் வரும் இது 3த்துக்கும். அப்போது முதல்ல 3. முகமதிப்புகளின் வித்தியாசம் 5, டிஃபரன்ஸ் 5 வரணும். 1 6 வித்தியாசம் 5. செகண்ட் ரோவில் வந்தீங்கன்னா வராது, 2 7 தான் வரும். தேர்ட் ரோவில் 3 அதாவது டிஃப்ரென்ஸ் ரெண்டையும் மைனஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரணும் அப்படின்னா 5 வரணும். கரெக்டாக? இப்போ 1க்கு 6க்கும் வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா 5 வருது. அதே மாதிரி செகண்ட் ரோவில் 2, 1 2 2 2 3. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 6 வரைக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் மைனஸ் பண்ணி பார்த்தா 5 வராது. தேர்ட் ரோவில் வராது, ஃபோர்த் ரோவில் எதுலையுமே வராது. அதோட லாஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 6, 1 வரும். 6ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 5 லாஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற எதுலையுமே வராது நமக்கு. கரெக்டாக வித்தியாசம் அப்படின்னும் போது அப்போ மொத்தமே இதில் 2 தான். ஸோ ப்ளஸ் 2. இது ஆக்சுவலாக 1, 4, இது 2, 2, இது 4, 1. ஏன்னா காமனாக இருந்தால் நம்ம அதை மைனஸ் பண்ணிக்கணும். எதுவும் காமனாக இல்லை, அப்போ பிரச்சனை இல்லை. ஸோ 3 2 கூட்டினேன் அப்படின்னா 5 5/36. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 5/36. ஓகேவா? இந்த ஐடியாவெல்லாம் நம்ம நிகழ்தகவு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, அதில் சொல்லியிருக்கோம். 27. ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% பேர் வரவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை 25%. 80 பேரில் பாதின்றது 50%, 40. அதில் பாதிங்கிறது 25%, 20. அப்போ 80ல் 20 பேர் வரல. மீதி எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க? 60 பேர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 60. 28. 108 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு என்ன? 108 234. இதுக்கான மீப்பெரு பொது வகுத்தினா HCF. 2ஆம் வாய்ப்பாடு I2 42 12 12 72 54 117. இதோடைய எதனா வாய்ப்பாட்டில் 3ஆம் வாய்ப்பாடு. 3ஆம் வாய்ப்பாடுனா 1 3 3 மீதி 2 8 3 24 3 9 9 3 27. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடு 6 3 18 1 3 3 3 9. இதுக்கு மேலே முடியாது. அப்போது 2 3 6 6 3 18. ஸோ 18ங்கிறது தான் எப்படி எழுதலாம்? 23x - 51. -51 இங்கே வந்துடுச்சுன்னா ப்ளஸ் 51. அப்புறம் எடுத்தையும் கூட்டினீங்கன்னா 8 9 9 69 = 23x. பெருக்கல் இருக்கிற 23 இங்கே கொண்டு வந்தோன்னா 69/23 ஓர் 23 3 23 69. கரெக்டாக? அப்போ நான் எத்தனை முறை வருது? 3 முறை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? 29. ஒரு எண் எக்ஸ் ஆனது 13ஆல் வகுப்படும். இந்த எண் 16 24 32ஆல் வகுக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் எக்ஸின் மிகச்சிறிய மதிப்பு 13ஆல் வகுப்படும். அப்போ கீழே இருக்கிற ஆன்சர்லேருந்து வரும். எதெல்லாம் 13ஆம் வாய்ப்பாட்டில் வரும்? 13 39 390 வரும். 389 கண்டிப்பாக வராது. ஏன்னா இது வருதுன்னு போது முன்னாடி நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு அடுத்த 2 நம்பரும் வரது 13ஆம் வாய்ப்பாட்டில் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. முடிஞ்சிச்சு. ஒருவேளை 2 நம்பர் 3 நம்பர் அவங்க 13ஆம் வாய்ப்பாட்டில் வர மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். இது நல்லா வகுக்கும் போது மீதி 6 கிடைக்குதான். இங்கே அதுக்கான அவசியமே இல்லாமல் அவங்க கொடுத்துட்டாங்க. 13ஆம் வாய்ப்பாட்டில் வரது ஒரே ஒரு நம்பர் தான். ஸோ ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். 30. 2 எண்களின் விகிதம் 3:4. அவற்றின் மீப்போவா 4 எனில் அவைகளின் மீசிமா. இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்கள். ரேஷியோ கொடுத்துருக்காங்க, HCF கொடுத்துருக்காங்க, LCM கேட்டிருப்பாங்க. அப்போ ஜஸ்ட்டு இந்த ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அவங்க சொன்ன HCF மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சிடுச்சு. 3 12 4 12 48. அப்போ ஆன்சர் 48. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் 30 கேள்விகளுக்கான விடைகள். இந்த 30 நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க.
30ல் உங்களுக்கு எத்தனை சரியாக இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெய்லியும் போடுற காலை எழுந்தவுடன் கணக்கையும் இந்த மாதிரி போடக்கூடிய மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸையும் பார்த்தீங்கனாலே போதும், டெட்டில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்குனாலும் கேளுங்க. கொஷின்ஸ் ஏதாவது டவுட் இருக்குனாலும் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. நான் அடுத்தடுத்து அதையே உங்களுக்கு தனி ஒரு வீடியோவை போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ.